விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. ஒரு குற்றம் ஏன் நடக்குதுன்னா, குற்றவாளிகளுக்கு தவறு செஞ்சாலும் அந்த சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுனால தான் இவ்வளவு நாள் வரைக்கும் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல கூட ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய இஷ்யூ நடந்தது. 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அரசியல் தலையீடு இல்லாம காவல்துறையினரை சுதந்திரமா செயல்பட விட்டாலே குற்றங்கள் முக்கால்வாசி குறைஞ்சிடும். சரிங்களா? முன்னாடி இருந்த அரசுல அரசியல் தலையீடு ரொம்ப அதிகமா இருக்கு. கட்சிக்காரங்க போய் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டா உடனே மேல இருந்து போன் பண்ணி அப்பா ஒரு எதுவும் பண்ணிடாதப்பான்னு சொன்னதுனால நிறைய குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாம இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற நம்ம முதலமைச்சர் ரொம்ப காவல்துறை சட்டம் ஒழுங்கு தான் பெரிய முதல் செய்யக்கூடியது. சட்டம் ஒழுங்கு இருந்தாதான் மக்கள் அதுக்கு அடுத்த பிரச்சனையை நம்ம பார்க்க முடியும். அதனால இப்ப பாருங்க, விரைவில் இந்த கோயம்புத்தூர் வழக்குல கூட பாத்தீங்கன்னா 21 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. விரைவில் இந்த செய்தி எல்லாத்துக்கும் போகும். தப்பு பண்ணா தமிழ்நாட்டில் தப்பு பண்ணா சட்டத்தின் பிடியிலும் தப்பிக்க முடியாது, அது யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாதுங்கிற செய்தி போனா கண்டிப்பா விரைவில் குற்றங்கள் குறையும். இல்ல, இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு என் கவனத்துக்கு வரல. கண்டிப்பா வந்தா ஒரு நாங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். இந்த டைமுக்குள்ள கால் வந்து இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ள போய் ரீச் ஆகணுங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஏதோ இஷ்யூஸ் இருந்தா நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி என்ன பண்ண முடியும் நான் பார்க்கறேன். அதே மாதிரி அரசு மருத்துவமனைக்கு வராங்கன்னா அங்க இருக்க மருத்துவர்களே தனியார் மருத்துவமனைக்கு இந்த குற்றச்சாட்டு இருக்குங்கிறத நானும் ஏத்துக்கிறேன். இனிமேல் அது மாதிரி நடக்காத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். அதாவது ஒரு என்னன்னா, ஜிஹெச் முன்னாடி நிறைய பிரைவேட் ஆம்புலன்ஸ் இருந்தாலே அது ஒரு இண்டிகேட்டரா பார்த்து தெரியும் எதுக்காக பிரைவேட் ஆம்புலன்ஸ் அதனால நம்பர் ஆஃப் இது மட்டும் இல்லை, நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் பிரசவங்களும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் வந்துருக்கு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு கவர்மெண்ட் தரப்புல இருந்து நிறையாவும் நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறோம். அனைத்து உதவியும் செய்கிறோம். அனைத்து வசதியும் இருக்கு, தரமான சிகிச்சை இருக்கு, இலவசமாக இருக்கு. அதனால இந்த பொதுமக்களுக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு வாங்க. நீங்கள் தனியாக ஒரு நோய், ஒரு காய்ச்சல், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்காக நீங்க தனியார் மருத்துவமனை, தனியார் கிளினிக் போனீங்கன்னா எவ்வளவு செலவாகுதுன்னு உங்களுக்கு பாருங்க. ஒரு 1000 ரூபாய் 2000 இல்லாம ஒரு கன்சல்டேஷன் பண்ண முடியாத சூழல் தான் இருக்கு. அதனால நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்பி அரசாங்க மருத்துவமனைக்கு வாங்க. உங்களுக்கு தரமான சிகிச்சை கிடைக்கும், அதுக்கான உத்தரவாதம் தரோம். நீங்க கிடைக்கலனாலும் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நீங்க போய் உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தா எங்க குறை இருந்தா நாங்க சரி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளும். அதுதான் நான் சொன்னேன், அந்த மாதிரி கண்டறியப்பட்ட கண்டிப்பா ஸ்ட்ராங்கான நடவடிக்கை இருக்கும். அதுல எந்த வித பாரபட்சமும் இருக்காது. நம்ம நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே திருச்செங்கோடுல தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குறுதியா நான் சொல்லியிருந்தேன், காவிரி திருமண் பொன்னியார் இணைப்பு திட்டத்தை பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி போன ஒரு 2 நாட்களுக்கு முன்னாங்க இந்த ஏரியாவோட சீனியர் இன்ஜினியர் கூப்பிட்டு, எஸ்சியை கூப்பிட்டு அந்த வரைபடங்கள்லாம் பார்த்தோம். அந்த ப்ரொபோசல் எதனால பெண்டிங்ல இருக்குன்னு கேட்டோம். நாளைக்கு ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த திருச்செங்கோடுல. விவசாய அமைப்புகளும் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதுல என்ன ஒரு அலைன்மெண்ட், எந்த ரூட்ல வரணும், எந்த ஏரி முதல்ல ஃபில் பண்ணி வரணுங்கிற அலைன்மெண்ட் பத்தி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. நாளைக்கு அவர் இன்ஜினியர் வராரு, கலெக்டர் வராங்க, பொதுமக்களும் வராங்க. இந்த கூட்டத்தின் மூலமா நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, விவசாயிகள், விவசாய அமைப்புகள்லாம் நீங்க உங்க கருத்துக்களை தெரிவிங்க. இந்த இணைப்பு திட்டத்தை பண்ணி கொடுக்க வேண்டியதான் என்னோட லட்சியம். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் மேற்கொள்றேன்.
ஏமப்பள்ளி சொல்றீங்களா? இல்ல, சரி. ம். எடுத்தாங்களா? நல்ல சஜஷனுங்க, கண்டிப்பா பண்ணலாம். இந்த மாதிரி சஜஷன் சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க பண்றோம். மக்களுக்காக தான் நாங்க இருக்கோம். நீங்க ஒரு நிஜமான ஒரு வாதம் தான் இது. ஏன்னா பாத்தீங்கன்னா அனைத்து இண்டஸ்ட்ரியை விட டூரிசம் தான் அதிக எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் கொடுக்கக்கூடிய ஒரு துறை. டூரிசம் இருந்தால் அதை சுற்றி இருக்க நிறைய எக்கனாமி டெவலப் ஆகும். அங்கே இருக்கிற கடை இருக்கும், அங்கே இருக்கிற நிறைய வருவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க. டெஃபினட்டா ஒரு நல்ல சஜஷன். நாங்கள் அதுக்கான முயற்சிகளை நாங்கள் படிப்படியா எல்லாத்தையும் பண்ணலாங்க, படிப்படியா பண்ணுவோம். ஒரு மாவட்டத்திற்கு தேவையான முதல்ல அடிப்படை கட்டமைப்பு எல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டமும் இது பண்றதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா ஒவ்வொன்றா கண்டிப்பாக பண்ணுவேன். பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட வேலை. நான் பண்ணிடுறேன். ரொம்ப ஒரு முக்கிய பிரச்சனையை சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க. நம்மளோட ப்ரெசென்ட் ஃபெர்டிலிட்டி ரேட் 2.1க்கு கீழே 1.4 அளவு தான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பிறப்பு இறப்பு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல பிறப்போட இறப்பு அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பாப்புலேஷன் படிப்படியா குறைஞ்சிட்டு தான் வரும். நம்மளோட பெரிய இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டோட பெரிய ஒரு சொத்து என்னன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் தான், மனித வளம் தான். மனித வளம் குறைஞ்சிட்டு வருது. இதை பத்தி நாங்க ஒரு லாங் டேர்ம் பிளான் என்ன, அதுக்காக என்ன பண்ணலாம்னு இதை பத்தியும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். விரைவில் இதை பத்தி ஒரு அறிவிப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு முதலமைச்சரை கலந்துட்டு நாங்க ஒரு அறிவிப்பு. குறைஞ்ச செலவுல தென்பக்கத்துல பண்ணிடலாமா? இதை நீங்க இது சொல்றீங்களா, ரூப்கார் சொல்றீங்களா, மலைப்பாதை தென்பகுதியில? இதுவும் தேர்தல் என்னோட ஒரு தேர்தல் அறிக்கையில இருக்கு, கண்டிப்பா பண்ணுவோம். நீங்க உங்களோட அப்புறம் இந்த நேரத்துல இன்னொரு அறிவிப்பும் சொல்றேன். முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஏரியெல்லாம் தூர்வாருறது. பொதுமக்கள் இந்த இந்த திட்டத்தை பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு தேவையான அந்த வண்டல் மண்ணெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகலாம். இது யாரும் பெர்மிஷன் நீங்க ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். இதுக்காக யாருக்கும் நீங்க எந்த வித பணமும் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்க எங்ககிட்ட நீங்க சொல்லுங்க. தயவு செய்து இந்த திட்டத்தை பயன்படுத்தி இதனால நீங்களும் பயனடைவீங்க, ஏரியும் தூர்வாரப்படும், அது தண்ணி சேமிப்பு பண்ண இதுவும் அதிகமாகும், இந்த நீர்வளமும் அதிகரிக்கும். அது வந்து என்ன 1 லட்ச ரூபா அனௌன்ஸ்மெண்ட் வந்து இல்ல, எனக்கு அதை பத்தி தெரியல. வாட்ஸ்அப்ல இல்ல, எனக்கு தெரியல, நான் வெரிஃபை பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் அந்த ரிங் ரோட கம்ப்ளீட் பண்ணலாம். திருச்செங்கோடு ரிங் ரோடு கம்ப்ளீட் பண்ணா ஓரளவுக்கு டிராஃபிக் குறையும். அப்புறம் சாலை ஒரு அகலம் அதே லெவல் தான் இருக்கு. பட் வாகனங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ போயிடுச்சு. அப்புறம் முக்கியமான இடங்கள்ல மேம்பாலம் கட்ட முடியுமான்னு பார்த்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு போக்குவரத்து அதிகாரிகள் நெடுஞ்சாலை அதிகாரிகளோட கலந்து வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்த்து ஒன்று சொல்றேன். திருச்செங்கோடுக்கான ஒரு லாங் டேர்ம் மாஸ்டர் பிளான் ஒன்று பண்ணி அதுபடி நம்ம பண்ணலாம். ஒவ்வொன்றா பண்ணாங்க ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒட்டுமொத்த திருச்செங்கோட்டு வளர்ச்சிக்கான ஒரு மாஸ்டர் பிளான் தயாரிச்சு அதுக்கு அரசு
ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு அடுத்து காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய ஒரு பன்னோக்கு புற்றுநோய்க்கான ஒரு மருத்துவமனை விரைவில் நாங்க ஒரு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது கிடைச்சதுக்கப்புறம் நாங்க அதிகாரப்பூர்வமா அதை ஓப்பன் பண்ணோம். அது ஒரு அனைத்து பண்ணோம். படிப்படியா இல்ல முதல்ல இல்ல கேன்சருக்குனே பிரத்யேகமான ஒரு ஹாஸ்பிட்டல் சென்னைக்கு அடுத்து காஞ்சிபுரத்தில் ஓப்பன் பண்ண போறோம். அதற்கு அடுத்து அடுத்த கட்டமா அடுத்த மாநிலங்களில் நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நம்பிக்கையோட இருங்க. விசாரணை வெளிப்படையா நேர்மையா நடக்கும். குற்றவாளிகள் தப்பிக்க முடியும். நன்றி. சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. சிபிஐ தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.